ஸ்ரீ குருபியோ நமக. வீதி உலா நேயர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான கதை நேரம். உலகெங்கிலும் இருந்து இதிகாசம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகளின் வழியாக நம் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியில் எங்களோடு துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க இந்த வார கதைக்குள்ள போகலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி இந்த நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில சிறந்த பெண்மணிகளோட வரலாறுல சரண்யான்றவங்களோட வரலாற இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். மனுவின் மகனான ஸ்ரயாத்ரின்ற ராஜனுடைய பரிவாரங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க. அப்படி அவர் போகும்போது தன்னுடைய மகளான சரண்யாவும் அவர்களுடைய தோழிகளையும் கூட கூட்டிக்கிட்டு போறாரு. இவங்க மன்னரும் பரிவாரங்களும் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிற நேரத்துல அந்த கூடாரத்துல இருந்த அவருடைய மகளான சரண்யா காட்டை சுற்றி இருக்கிற அந்த வனத்தை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு அவங்க அப்படியே சுற்றி வராங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு தடாகத்துக்கு பக்கத்துல ஒரு விசித்திரமா ஒரு புத்தை பாக்குறாங்க. புத்துன்றது எறும்புகளால கட்டப்படுற ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த புத்துல வித்தியாசமா என்ன தெரியுதுன்னா, 2 கண்களுக்கான இடைவெளியோட மனிதனுடைய கண்கள் அந்த புத்துக்கு நடுவுல தெரியுது. ஆச்சரியப்பட்ட சரண்யா பக்கத்துல இருக்கிற குச்சி எடுத்து அந்த கண்களை குத்துறாங்க. அத குத்தின அந்த க்ஷண நேரத்துல அதுல இருந்து ரத்தம் பெருகி ஆறா வருது. வலியின் மிகுதியால கத்திய வண்ணம் அந்த புத்துக்குள்ளேந்து ஒரு மகரிஷி வெளிப்படுறாரு. அவர் கண்களிலிருந்து ரத்தம் வழியுது. அதை பார்த்து திடுக்கிட்ட சரண்யா அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பயந்து போய், சுவாமி நான் தெரியாம இது புத்துன்னு நினைச்சு அதுல குத்திட்டேன் நானு, அதுக்குள்ள நீங்க தவம் பண்றீங்கன்னு நான் உணரல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் விதமா அவரை அவர் காயத்துக்கு மருந்து போட முற்படுறா. அந்த நேரத்துல வலி தாங்காம துடிச்ச அந்த ரிஷியையும் அவர் பக்கத்துல இருந்த தன்னுடைய மகளையும் பார்த்து நடந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் வராரு அந்த மன்னன். அவர் முனிவருடைய காலில் விழுந்து வணங்கி, முனிவரே, இது என்னுடைய மகள், அவ அறியாம செய்த தவறுனால இப்படி நிகழ்ந்து விட்டது. உங்களுக்கு என்ன காயத்துக்கு மருந்து போடணுமோ அந்த சிஷ்யஸ் எல்லாம் செய்யலாம், வாங்க என் கூடாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா அவர் வலியின் மிகுதியால துடிக்கிறதோட மட்டும் இல்லாம அவர் கோபப்பட்டு அவர் ரொம்ப சத்தம் போடுறாரு. பயந்து போன அந்த மன்னன் அவர் காலில் விழுந்து வணங்கி, எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, உங்களுக்கான எல்லா சேவையும் செய்ய நாங்க காத்திருக்கோம்னு எவ்வளவோ சொல்லியும் அவரால் சமாதானப்படுத்திக்க முடியல. அந்த ரத்தம் வழிந்து ஓடுறது குறையவே இல்லை. மன்னருடைய ஆணையை ஏற்று விரைந்து வந்த அந்த வைத்தியர் அந்த ரிஷிக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சிகிச்சை பலன் இல்லாம அவருடைய கண் பார்வை, அந்த முனிவருடைய கண் பார்வை போயிடுது. இதனால திடுக்கிட்ட அந்த முனிவர் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தன்னை கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப கோவப்படுறாரு. தன் மகள் செய்த தவறினால முனிவர் கோபப்பட்டு ஏதாவது சாபம் கொடுத்து அதனால மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த துன்பமும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தன்னுடைய கடமைக்காக தன் மகளை அந்த முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராயிட்டார். அப்போ மன்னர் மிகவும் பணிவுடன் அந்த முனிவரை பார்த்து சொல்றாரு, முனிவரே, என் மகள் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு ஒரு சிறந்த உபாயமா நான் இவ்வளவு உங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன். அதோட சீரும் அதனுடைய உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் நான் பண்ணித்தரேன். அவ உங்களுக்கு இந்த கண் பார்வை போன அந்த எண்ணமே வராத அளவுக்கு சிறந்த முறையில உங்களுக்கு சேவை செஞ்சு உங்களை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உறுதி கூறுறாரு. இந்த உபாயம் அவருக்கு ரொம்ப விரும்பினதாகவும் ஏத்துக்கக்கூடிய வகையிலும் இல்லைனாலும் அந்த நேரத்துல முனிவருக்கு வேற வழி தெரியல. ஏன்னா கண் பார்வை இல்லாம அவர் ஏற்கனவே ஒரு உடல் நல குறைவோடு பிறந்தவர். சவணர் அப்படின்னா குறைப்பிரசவத்துல பிறந்தவன் அர்த்தம். அதனால அந்த முனிவர் ஏற்கனவே நல்ல உடல் வலிமை இல்லாதவன். அவருக்கு கண் பார்வையும் போயிடுச்சுன்னா அவரால் இயல்பான தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாது. மன்னருடைய மகளை மனைவியா ஏத்துக்கிறதுக்கு ஒரு எண்ணம் இல்லைனாலும் அந்த முனிவருக்கு அந்த நேரத்துல அதை விட்டா வேற எந்த உபாயமுமே இல்லாதபடி நிர்பந்தமா இருந்தது. ஆகையால் அந்த முனிவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆகவே சரண்யாவை முனிவர் சவணருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லபடியா போகுது.
சரண்யா வந்து அவங்க மகரிஷியோடைய எல்லா தேவைகளையும் இன்முகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் முழு மனதோடையும் அவங்க வந்து எல்லா சேவைகளையும் செஞ்சு வந்தாங்க. ஒரு நாள் சரண்யா வந்து முனிவருடைய தினப்படி பூஜைக்கான நீரை கொண்டு வருவதற்காக அவங்க நதிக்கரைக்கு போகும்போது சூரியனுடைய புத்திரர்களான அஸ்வினி குமாரர்கள் அவங்கள பாக்குறாங்க. அவங்க அஸ்வினி குமாரர்கள் 2 பேரும் அவங்க ட்வின்ஸ். அவங்க வந்து 2 பேரும் சரண்யாவுடைய அழகுல மயங்கி அவங்க வந்து அவர்களை திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க சரண்யாவை அணுகி, நாங்க வந்து அஸ்வினி குமாரர்கள், நாங்க வந்து உங்களை ரொம்ப விரும்புறோம், உங்களை திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், அதனாலதான் உங்களை வந்து கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரண்யாவை அணுகுறாங்க. அப்போ சரண்யா வந்து ரொம்ப அதிர்ந்து போய், நான் வந்து ஏற்கனவே திருமணமானவர், என்னுடைய கணவர் வந்து இந்த ஆசிரமத்துல தான் இருக்காரு, அதனால என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு உங்களை முதல்ல பார்க்கல, நாங்க ஏற்கனவே பல நாளா உங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த முனிவர் வந்து ஒரு கண் பார்வையற்ற வயதான உடல் நலம் சரியில்லாத ஒரு ஆளு, அவரை போய் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. நீங்க இவ்வளவு அழகோடும் இளமையோடும் நல்ல குணத்தோடும் இருக்கிற நீங்க அவருக்கு எந்த விதத்திலுமே தகுதி இல்லாதவர், அதனால நீங்க வந்து எங்கள்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப வற்புறுத்துறாங்க. அப்ப சரண்யா சொல்றாங்க, அவர் எப்படி இருந்தாலும் அவர் என் கணவர், என்னை தயவு செய்து வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தவிர்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஒரு தடவை பேசும்போது சவண மகரிஷிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்னை வழியில 2 பேர் பார்த்தாங்க, அவங்க வந்து அஸ்வினி குமாரர்கள்னு சொன்னாங்க, அவங்க என்னை திருமணம் செய்திக்க விரும்புறேன்னு சொன்னாங்க, எனக்கு அதை கேட்டு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப சவண மகரிஷி சொல்றாரு, கண் பார்வை போனனால என்னோட இயலாமைக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னால தானே தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ளும் ஒரு சராசரி மனிதன் போல வாழ முடியாத ஒரு நிர்பந்தத்துலதான் நான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர, இளவரசியான நீ இந்த மாதிரி குடில்ல வந்து கஷ்டப்பட்டு உனக்கு எந்த விதத்திலையும் அழகுலையும் உடல் வலிமையிலையும் தகுதி இல்லாத ஒருத்தனோட நீ ஏன் கஷ்டப்படணும், அதனால எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில இஷ்டம் இல்லை, நீ வந்து அவர்கள் சொல்ற மாதிரி அந்த அஸ்வினி குமாரர்கள்ல உனக்கு யாரை பிடிக்குதோ நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னுடைய ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து சரண்யாவை ரொம்ப வற்புறுத்துறாரு. அப்போ சொல்றா, நான் ஒரு காலத்திலையும் உங்களை அல்லாது வேறொருத்தரை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, இதுதான் எனக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தன்னுடைய நிலைய வந்து எடுத்து சொல்றான். தன்னுடைய அன்பும் அதனுடைய காதலின் ஆழத்தையும் எவ்வளவோ விவரிக்கிறா. அப்போ ரொம்ப பேசி கலந்து ஆராய்ஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒத்த முடிவுக்கு வராங்க. சவண மகரிஷியோட வற்புறுத்தல்னால அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அவர் அஸ்வினி குமாரர்களை போய் பாரு, அவர்கள் வந்து சிறந்த வைத்தியர்கள், அவர்களால என்னுடைய உடல் தேகத்தையும் கண் பார்வையையும் அந்த ஆரோக்கியமான ஒரு வாலிபனுக்கான உடல் வலிமையும் அவர்களால மீட்டு தர முடியும்னா, அவர்களால வைத்தியம் பண்ண முடியும்னா நான் வந்து இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு வற்புறுத்துறாரு. அதை ஏற்று சரண்யா வந்து அஸ்வினி குமாரர்களை போய் சந்திச்சு அவ சொல்றா, இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு நீங்க வைத்தியம் செய்து கண் பார்வையும் அவருடைய உடல் வலிமையும் மீட்டு தர முடியுமா? சரண்யா சொன்னதை கேட்ட உடனே அஸ்வினி குமாரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் நம்பிக்கையும் வந்துடுச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா எங்களால மீட்டு தர முடியும், அப்படி மீட்டு தந்தா நீங்க எங்களை திருமணம் செய்து கொள்வீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப சரண்யா சொல்றா, என் கணவருடைய வற்புறுத்தல்னாலதான் நான் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டேன், நீங்க வந்து அவருடைய உடல் வலிமையை மீட்டு கொடுங்க, ஆனால் என் கணவர் அன்றி நான் யாரையும் கண்டிப்பா கல்யாணம் பண்ண முடியாது, இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நீங்க வந்து இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறான். அப்போ இந்த அஸ்வினி குமாரர்கள் சொல்றாங்க, எங்களால கண்டிப்பா மீட்டு தர முடியும், நாங்க அதை மீட்டு தரோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மருத்துவத்தையும் வைத்தியத்தையும் செய்ய தயாராகிறாங்க. அப்போ அஸ்வினி குமாரர்கள் வந்து சவண மகரிஷியை போய் சந்திச்சு அவர்கள் சொல்றாங்க,
இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. இது பல நாட்கள் நீங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சு நாங்க கொடுக்குற மருந்தையும் நாங்க செய்யற வந்து மருத்துவத்தையும் நீங்க வந்து பின்பற்றினாதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால நீங்க அதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் உங்கள்கிட்ட இத நாங்க துவங்க முடியும். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் முழு மனதோட மகரிஷி ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து வைத்தியத்தையே தொடங்குறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு குளம் மாதிரி வெட்டி அதுல மூலிகைகள் எல்லாம் போட்டு ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்துவ தரமான காயகல்பம் மாதிரியான ஒரு லேகியத்தெல்லாம் அவர் மேல தடவி அவர் உடலை வந்து நல்லா தயார் பண்றாங்க. அந்த குளத்துல அவரை குளிக்க வச்சு சிறந்த மூலிகைகள் கொண்ட மருந்துகள் எல்லாம் அவருக்கு வந்து உள்ள சாப்பிட்றதுக்கும் கொடுத்து மேலையும் தேய்ச்சி விட்டு அவங்க வந்து பல நாட்கள் அதுக்கான பல சிறந்த முறைகளை பயன்படுத்தி சிறந்த மூலிகைகளை பயன்படுத்தி அவரை வந்து உடலை வந்து முதல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சவணப்பிராசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இன்னைக்கும் ரொம்ப பிரசித்தியானது. அது முதல்ல இந்த முனிவருக்காக தான் தயார் செய்யப்பட்டது. அந்த அஸ்வினி குமாரர்கள் இந்த முனிவருக்காக தயார் செய்த அந்த மருந்தைத்தான் பல காலம் ஆயுர்வேதத்துல அதை வந்து பின்பற்றி வர்றதா சொல்றாங்க. அது வந்து உடல்ல இருக்கிற பலவிதமான நோய்களையும் குணம் செய்து அவருக்கு வந்து சிறந்த ஆரோக்கியத்துக்கான வழியையும் வகுக்குது. இப்படி பல காலம் செஞ்ச உடனே ஒரு நாள் வந்து இவங்க சவண மகரிஷி அதே போல அந்த குளத்துல மூலிகைகள் நிறைக்கப்பட்ட அந்த குளத்துல குளிக்க போறாரு. குளிச்சுட்டு அதுல இருந்து எழுந்து வரும்போது அழகான ஒரு உடல் தேகத்தோட ஒரு வடிவத்தோட ஒரு வாலிபன் போல கண்கள் நல்ல பார்வையோட திடகாத்திரமான உடலோட இளமையான ஒருத்தர் வந்து அந்த குளத்திலிருந்து எழுந்து வராங்க. வரும்போது பார்த்தா அவர் கூட இந்த அஸ்வினி குமாரர்களும் அந்த சவண மகரிஷி மாதிரியே உருமாறி 3 விதமான பார்ப்பதற்கு ஒத்த வாலிபர்கள் அந்த குளத்துல இருந்து எழுந்து வராங்க. இவர்கள் 3 பேரும் போய் சரண்யா முன்னாடி ஒரே நேரத்துல நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவ அப்படியே ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டுறா. தன்னுடைய கண்கள் காண்பது கனவா நினைவா இப்படி வந்து ஒரு பார்வையும் வந்து நல்ல உடல் ஆரோக்கியமும் வந்து தன் கணவர் கண் முன்னாடி வந்து நிற்கும் போது எந்த பெண்ணுக்கு தான் இன்பமா இருக்காது. அவ ரொம்ப பூரிச்சு போறா. அந்த கணம் வந்து தான் அவ வந்து நினைக்கிறா. பார்த்தா பக்கத்துல இருக்கிற 2 உருவங்களும் இவரை போலவே ஒத்தாப்புல இருக்கே. அப்ப இந்த 3 பேர்ல யார் தன்னுடைய கணவர் அப்படின்னு தெரியாம அப்படியே ஒருத்தர் சோதிச்ச வண்ணம் அங்க பாத்துக்கிட்டு நிக்கிறான். அப்போ அந்த 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க 3 பேரும் உருவத்துல உங்க கணவரை ஒத்து இருந்தாலும் ஒருத்தர் தான் உங்களுடைய உண்மையான கணவர். அந்த சவண மகரிஷியை நீங்க வந்து தேர்ந்தெடுக்க முடிஞ்சா சந்தோஷம். அப்படி இல்லை மீதி இருக்கிற 2 உருவங்கள் வந்து அஸ்வினி குமாரர்கள் தான் உருமாறி இருக்கும். எங்கள்ல யாராவது ஒருத்தரை 3 பேர்ல நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள தான் வந்து நீங்க கணவரா ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இந்த தேர்வுக்கு நீங்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் அவளை கேள்வி கேட்கிறாங்க. அவ அப்படியே அதிர்ந்து போயிடுறா. தன்னுடைய கண்களை ஒரு நிமிஷம் மூடி தன் மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த கடவுளை வந்து வேண்டிக்கிறான். என்னுடைய கணவரையே நான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கண்களை திறந்து யார வந்து அவ முதல்ல பாக்குறாளோ அவ உறுதியா வந்து இதுதான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறான். நான் வந்து இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவர் தான் என்னுடைய கணவர்னு எனக்கு உறுதியா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மீதி 2 பேரும் உருமாறி அவங்க அஸ்வினி குமாரர்களா மாறி இப்படி ஒரு அந்யோன்யமான அற்புதமான தம்பதியரா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாராட்டி நாங்க பண்ணின இந்த வைத்தியம் பழிச்சதை பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தின் இளவரசியா பிறந்து ஒரு சிறந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் ஒரு செய்த தவறுக்கு பிராயச்சித்தமா
தனக்கு எந்த விதத்திலையுமே சௌகரியப்படாத ஒரு வாழ்க்கைய அவ நிர்பந்தத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழ வேண்டிய அந்த சூழ்நிலையில புலம்புறது, கோவப்படுறது, சோகப்படுறது, வருத்தப்படுறதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு முழு அர்ப்பணத்தோடையும் நம்பிக்கையோடையும் தான் நினைத்த காரியம், எடுத்த காரியம் தொடுத்து முடிக்கிற அந்த வல்லமையோட இருக்கிற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தனக்கு சாதகமா இல்லாதப்ப கூட அவ தன்னுடைய கணவரின் இளமையும் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கிற இந்த சாதனை பெண்ணை இந்த நவராத்திரி நாள்ல நிச்சயமா நம்ம நினைச்சுக்க வேண்டியது அவசியமானது. இந்த கதை அதிகம் அறியப்படாத கதையாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும்னு நம்புறோம். மற்றும் ஒரு சாதனை பெண்ணை இந்த நவராத்திரி சிறப்பு தொடர்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.